ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வர்த்தக ஒப்பந்த வரிச்சலுகை கிடைக்கும் போது உலகளாவிய ஃபேஷன் மையமாக திகழும் இத்தாலிக்கு இந்திய ஆடை ஏற்றுமதி அதிகரிக்கும் என ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்தியா 38 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. போட்டி நாடுகளான வங்கதேசம், வியட்நாம், கம்போடியா போன்றவை வர்த்தக ஒப்பந்தம் வாயிலாக ஏற்கனவே சலுகை பெற்று வருகின்றன. இந்தியாவுக்கும் அத்தகைய ஒப்பந்த வரிச்சலுகை கிடைத்தால் உலகளாவிய ஆடை ஏற்றுமதி வர்த்தக பங்களிப்பு 4% என்பது கணிசமாக உயரவும் வாய்ப்புள்ளது. கடந்த 2025 மொத்தம் 1.88 லட்சம் கோடி ரூபாய்க்கு இத்தாலி ஆடை இறக்குமதி செய்தது. இதில் 12வது இடத்தில் உள்ள இந்தியாவின் பங்களிப்பு 3510 கோடி ரூபாயாக இருந்தது. இதுகுறித்து ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் அதிகாரிகள் கூறியதாவது: வங்கதேசம், சீனா, இலங்கைக்கு மாற்றாக இந்தியாவுடன் வர்த்தகம் செய்ய இத்தாலி வர்த்தகர்கள் விரும்புகின்றனர். இத்தாலி மிலான் நகரில் உள்ள சர்வதேச கண்காட்சி அரங்கில் மிலானோ ஃபேஷன், ஜவுளி மற்றும் நகை கண்காட்சி செப்டம்பர் 12 முதல் 14ஆம் தேதி வரை நடக்கிறது. புதிய ஃபேஷனை அறிமுகம் செய்ய கண்காட்சி சரியான தளமாக அமையும். முன்பதிவு துவங்கியுள்ளதால் ஜூலை 15க்குள் ஏற்றுமதியாளர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்தனர். இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு ஜூன் 5ஆம் தேதியுடன் முடிந்த வாரத்தில் 6755 கோடி ரூபாய் குறைந்து 64.75 லட்சம் கோடி ரூபாயானது. முந்தைய வாரத்தில் கையிருப்பு 8911 கோடி ரூபாய் உயர்ந்திருந்த நிலையில் இந்த முறை சரிவு ஏற்பட்டுள்ளது. அந்நிய கரன்சி சொத்துகள் 25,688 கோடி ரூபாய் குறைந்ததே இதற்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது.